இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிவிசி ஆதார் கார்டு சம்மந்தமாக யுஐடிஏ முக்கியமான புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன என்பதை பற்றியும் ஆன்லைன் மூலமாக பிவிசி ஆதார் கார்டு எப்படி அப்ளை செய்வது என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது சம்மந்தமாக அப்டேட் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நவ் ஆதார் இஸ் அவைலபிள் அஸ் பிவிசி கார்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு இது வந்து சேஃப் செக்யூர் டியூரபிள்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பிவிசி ஆதார் கார்டில் ஹலோகிராம் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. க்ளோஜி பேட்டர்ன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கோஸ்ட் இமேஜ் மைக்ரோ டெக்ஸ்ட் இருக்குன்னு இருக்காங்க. பிரிண்டிங் குவாலிட்டி குட்டாக இருக்கும். அடுத்தது லேமினேஷன் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை வந்து யுஐடிஏ தான் இஷ்யூ பண்ணுறாங்க. நீங்கள் ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆஃப்லைன் வெரிஃபிகேஷனும் கியூஆர் கோடு மூலமாக பண்ணலாம். அதற்காக கியூஆர் கோடு கொடுத்துருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் 50 ரூபீஸ் தான். நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் மூலமாக விட்டு பண்ண முடியும். ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் இருந்தாலும் இல்லைனாலும் ஈஸியாக ஆர்டர் பண்ணிக்கலாம். இதை எப்படி ஆர்டர் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு myAadhar.uidi.gov.in சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. மை ஆதார் வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். வெல்கம் டு மை ஆதார்னு இருக்கும். பாட்டில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிவிசி ஆதார் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அந்த ஆதார் கார்டு பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பட்டனில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதற்கு நீங்கள் 50 ரூபீஸ் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆதார் நம்பர் என்ரோல்மெண்ட் ஐடி 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஆதார் நம்பரும் என்ட்ரு பண்ணலாம். அப்படி இல்லைனா என்ரோல்மெண்ட் ஐடியும் என்ட்ரு பண்ணலாம். ஆதார் நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணி கேப்சா கோடு இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகாமல் இருந்ததுன்னா மை மொபைல் நம்பர் இஸ் நாட் ரிஜிஸ்டர் ஆப்ஷனை வந்து டிக் பண்ணிக்கிங்க. நீங்கள் தற்போது என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 6 நம்பர் கொண்ட ஓடிபி உங்களோட மொபைலுக்கு வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ண பிறகு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணாலே இதில் சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த பிவிசி ஆதார் கார்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ்க்கு தான் இந்த பிவிசி ஆதார் கார்டு வந்து போஸ்ட் மூலமாக வரும்னு சொல்லியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்பீடு போஸ்ட் மூலமாக தான் வரும். அதற்கான ட்ராக்கிங் ஐடியும் கொடுத்துருவாங்க. அதன் மூலமாக நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். 50 ரூபீஸ் மட்டும் ஆன்லைனில் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு க்ளோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து க்ளோஸ் ஆகிடும். அது க்ளோஸ் ஆன பிறகு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டியர் ரெசிடென்ட் சொல்லிவிட்டு உங்களுக்கான எஸ்ஆர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வைத்து தான் உங்களுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியும். பிவிசி கார்டு ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். அதில் கீழே மேக் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சூஸ் பேமெண்ட் சொல்லியிருக்கும். நீங்கள் 50 ரூபீஸ் பே பண்ண சொல்லியிருப்பாங்க. இதில் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி 50 ரூபீஸ் அமௌண்ட் பே பண்ணுறங்க. பே பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். அதன் பிறகு பிவிசி கார்டு ஸ்டேட்டஸ் ட்ராக் பண்ணுறதுக்கு மை ஆதார் வெப்சைட் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு செக் ஆதார் பிவிசி கார்டு ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருக்க எஸ்ஆர் நம்பர் மற்றும் கேப்சா கோடு என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களுடைய பிவிசி கார்டு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு உங்களுக்கு ஷோ ஆகும். இதன் மூலமாக அதோடைய ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி பிவிசி ஆதார் கார்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் எதுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.